தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீர் செய்ய 12,659 கோடி தேவை என மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். முதற்கட்ட நிவாரண நிதியாக 5,000 கோடி ரூபாய் முதலமைச்சர் கேட்டு கடிதம் எழுதியிருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சென்னை உள்ளிட்ட மழையால் பாதிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வந்தனர். இன்று காலையில் தற்போது புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீர் செய்ய 12,659 கோடி ரூபாய் தேவை என மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார். ஷெர்லி, கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணலாம்? மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பை பார்வையிடுவதற்காக மத்திய குழு நேற்றும் இன்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர். இதனை அடுத்து இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பின் போது புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட தற்கால நிவாரண தொகையாக 7,033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரண தொகையாக 12,659 கோடி ரூபாயும் வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய குழு வைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த புயல் மழையால் பாதிக்கப்பட்டதை சீர் செய்வதும் மற்றும் இடைக்கால நிவாரண தொகையாக 5,060 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மத்திய குழுவினர் ஆய்வானது நேற்று முன்தினமும் ஆய்வு மேற்கொண்டனர். இதனை அடுத்து இன்று முதலமைச்சரை அவர்கள் சந்தித்தனர். இந்த பல்துறை ஆய்வு குழுவின் சந்தித்த ஆலோசனையின் போது மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கோரும் கோரிக்கை மனுவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆய்வு குழுவிடம் அவர் வழங்கி இருக்கிறார். அந்த கோரிக்கை மனுவில் புயல் மழையால் சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனைகள் போன்ற பொது கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீர் செய்திடவும், மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ள டிரான்ஸ்பார்மர்கள், மின் கம்பங்கள், பழுதடைந்த துணை மின் நிலையங்கள் உள்ளிட்ட மின்சார உட்கட்டமைப்புகளை சீர் செய்திடவும், பாதிக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் குடிநீர் தொட்டிகள், தெரு விளக்குகள், கிராம சாலைகள் ஆகியவற்றை சீர் செய்திடவும் இழப்பீடுகள் கோரப்பட்டுள்ளது. மேலும் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகள், வலைகள் ஆகியவற்றுக்கு இழப்பீடுகள் வழங்கவும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை ஈடு செய்யவும், சாலையோர வியாபாரிகள் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிடவும் தற்கால நிவாரண தொகையாக 7,033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரண தொகையாக 12,659 கோடி ரூபாயும் கோரப்பட்டுள்ளது என அந்த கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நிவாரண தொகையாக 5,060 கோடி ரூபாய் கேட்டிருந்த நிலையில் அப்போதே அவர்கள் முழுவதுமாக கணக்கிட்டு மொத்தம் எவ்வளவு நிவாரண தொகை வேண்டும் என்று தெரிவிக்கப்படும் என்று கோரியிருந்தனர். அந்த நிலையில்தான் தற்பொழுது தற்காலிக நிவாரணமாக 7,033 கோடியும் மொத்தம் நிரந்தர நிவாரண தொகையாக, அதாவது தற்போது பாதிப்புகளை முழுமையாக சீர் செய்யவும் மேற்கொண்டு திட்டங்கள் வகுத்து இந்த பாதிப்புகள் ஏற்படாதவுடன் தவிர்ப்பதற்காக இந்த மொத்தமாக 12,659 கோடி ரூபாயும் கோரப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த சந்திப்பின் போது அவர் பேசுகையிலேயே வரலாறு காணாத இந்த பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேதங்களை சரி செய்து மீட்டு உருவாக்கிடவும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அதனை மீண்டும் உருவாக்கி வழங்கிடவும் தமிழ்நாடு அரசின் நிதி ஆதாரங்கள் மட்டும் போதாது என அவர் குறிப்பிட்டார். மேலும் ஒன்றிய அரசின் பங்களிப்பும் இதற்கு பெருமளவு தேவைப்படுகிறதாகவும், மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு வாழ்வாதாரங்களை மீட்டு தேவையான உதவிகளை வழங்கவும், பல்வேறு வகையான சமூக உட்கட்டமைப்புகளை மீட்டுருவாக்கம் செய்யவும் மத்திய அரசு நீங்கள் உரிய பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தின் போதே அவர் மத்திய குழுவிடம் அவர் வலியுறுத்தியிருந்தார். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினருடன் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் ஆலோசனையின் முடிவில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சரி செய்ய 12,659 கோடி ரூபாய் தேவை என மத்திய குழுவினரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். முதற்கட்டமாக, அதாவது தற்காலிக தொகையாக 7,033 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி.